பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் போட்டு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்படி நான் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கருப்பு கவுனி கஞ்சி. இதை செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். ஒன்று நைட்டே அரிசியை ஊற போட்டுடணும். இதை சாப்பிட்டா ஒரு யானை பலம் கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நைட்டே ஊற வச்ச அரிசி எடுத்து காலையில் மிக்சியில் போட்டு ரவையாக அரைச்சிக்கணும். அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு உப்பு போட்டு சீரகம் வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 4 to 5 கப் தண்ணி ஊற்றிட்டு 6 விசிலுக்கு விடணும். விசில் வர கேப்பில் நம்ம இந்த பக்கம் தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். துருவின தேங்காய் எடுத்து அதில் ஏலக்காய் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும் அப்படின்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே கஞ்சி ரெடியாகி நமக்காக காத்திருக்கோம். அதை எடுத்து நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு நம்ம ரெடி பண்ண அந்த தேங்காய் பாலை ஊற்றினோம்னா அலையாக அது மேலே பாயும். இதெல்லாம் பண்ணுறப்பயே அந்த கலரோட மாற்றம், அது நம்ம தேங்காய் பால் ஊற்றினப்போ வர அந்த மனம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கும். சாப்பிட்டோம்னாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது ஸ்கின் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால கேன்சருக்கு கூட ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டி குடிக்கிறப்ப என் மூஞ்சி இப்படி தான் போகும்.